இங்கே மினிசோட்டாவில் வந்து ஸ்னோ வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்னைக்கு ஒரு நாள் ஸ்னோ பெஞ்சப்போ குட்டீஸ்லாம் போய் நனைஞ்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதனால் ஒரு 2 to 3 டேஸ் நல்லா படுத்துட்டாங்க. ஸோ இப்போ போய் ஸ்னோவில் போய் விளையாடுங்கடானாலும் விளையாட மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் பயந்துக்கிறாங்க. அந்த பயம் நல்லது தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டில் விட்டுட்டேன். நேற்று ஆக்சுவலாக பால் வாங்கலான்னு வெளியில் போனாங்க. ஆனால் நாங்கள் பால் வாங்கலை. மால் போயிட்டு மாலை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது தான் ஐயோ ஸ்னோ பெஞ்சுதா, அப்போ தான் வந்து தோணுச்சு ஐயோ நேற்றே பேசாமல் பால் வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நாம் ஒன்று நினச்சிட்டு போவோம், அதை தவிர மற்ற எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவோம். இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி மதியானம் நின்றுரும், நம்ம ஸ்னோ நின்றதுக்கப்புறம் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மதியானம் வரைக்கும் நிற்கிற மாதிரி தெரியல. சரி நம்ம போயிட்டு வாங்கினாலும் அது வந்து ரிஸ்க்கு. இன்னும் நம்ம நினச்சிட்டு வந்து படுத்தோம்னா இன்னும் 2 டேஸ் நாம் திரும்ப படுத்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டாச்சு. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சட்னி வச்சு முடிச்சிட்டேங்க. மதியானம் பிரியாணி பண்ணிக்கலாங்கிறனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தம் போட்டு தான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நாளைக்கு பார்ப்போம், பாய்.